எங்க அப்பா மூத்தாயிட்டாங்க, என் அம்மா மூத்தாயிட்டாங்க, அவங்க தனியா இருக்கிறாங்க கபூர்ல, அவங்க கூட நான் இருக்கணும். யாரும் இருக்க முடியாது சகோதரர்களே, யாரும் இருக்கவும் மாட்டாங்க சகோதரர்களே. இருக்கக்கூடிய மக்களை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. நீ உலகத்துல ஓதிய அந்த குர்ஆன் இந்த கபூர்ல உனக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த குர்ஆன் இந்த கபூர்ல உனக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்படி சொன்னாங்க. அவன் உலகத்துல செய்த நல்ல அமல் மட்டும் அவனோட கபூர்ல இருக்கும். அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இஹ்லாஸான அந்த அமல் அவனுடைய உள்ளத்தை மாற்றும், அவனுடைய தக்வாவை உருவாக்கும். அல்லாஹ்வுக்காக நீ செய்த உம்ரா, அல்லாஹ்வுக்காக நீ செய்த அந்த உம்ரா, அதனுடைய நன்மையை அல்லாஹ் கொண்டு வரான். எங்க? கபூருக்குழியில கொண்டு வந்து கொடுக்குறான். இந்தா நீ செய்ததை. உன்னுடைய காசு பணம் போயிருச்சு, உன்னுடைய சொந்த பந்தங்கள் போயிருச்சு, எல்லாரும் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா உலகத்துல நீ அல்லாஹ்வுக்காக செய்த பத்தியா, இஹ்லாஸோடு, ஈமானோடு, தக்வாவோடு, இறை அச்சத்தோடு இந்த அமலை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் கொண்டு வந்து கபூருக்குழியில நம்ம இடத்துல கொடுப்போம். இன்னைக்கு நாம ஆடம்பரமாக, அதிகாரமாக, திருமண பேச்சுக்கள், ஏராளமான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம, கண்ணியமான ஹாஜிகளே, பரக்கத்தான இந்த மைதானத்துக்கு, பரக்கத்தான இந்த சிறப்பு மிக்க மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அல்லாஹ் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நாம நம்மளை மாற்றிக்கொள்ளணும் ஹாஜிகளை. தக்வா உருவாகணும் ஹாஜி, அல்லாஹ்வுடைய பயம் உருவாகணும் ஹாஜிகளே. அல்லாஹு தஆலா நல்ல அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக.